நீங்க நம்ம நகரத்தார் பாருங்க நம்ம நகரத்தார் டிவியை. அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் வணக்கம். நான் வி லட்சுமிபுரம் வைரவன் கோயில் சேர்ந்த நகரத்தார். டாக்டர் ஏ ரங்கநாதன் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர், எம்டி ஜிப்மர் பாண்டிச்சேரியில் பயிற்சி பெற்ற மருத்துவர். இப்போதைக்கு காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் கிராமப்புற சுகாதாரம் மற்றும் துப்புரவுத்துறையில் ஹெல்த் ஆஃபீஸராக பணிபுரிந்து வருகிறேன். கிராமப்புறம் சார்ந்த மருத்துவ சுகாதார பணி அபிவிருத்திக்கு ஏராளமான சமூக பணிகளை ஆற்றி வருகிறேன். நமது நகரத்தார் 76 ஊர்களில் 5க்கும் மேற்பட்ட ஊர்களில் சுகாதார வசதிகள் கிடைப்பதற்கு ஆலோசகராகவும் அவர்களுக்கான உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தருவதற்கான தக்க ஏற்பாடுகளையும் செய்து வந்திருக்கிறேன். குறிப்பாக நச்சாந்தப்பட்டி, குளிபறை, லட்சுமிபுரம் ஆகிய ஊர்களில் மருத்துவம் நகரத்தார் நல மையம் மூலமாக நடந்து வருவதற்கு துணையாக இருக்கிறேன். நமது 76 ஊர் நகரத்தாரையும் 9 கோயில் புள்ளிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சமுதாய மேம்பாட்டு நல மையமாக நம்மளது காசி சத்திரம் நூற்றாண்டு காலமாக இருந்து வருகிறது. இந்த காசி சத்திரத்தின் மூலமாக நமது 45,000 புள்ளிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவையான நலவாழ்வு சார்ந்த அரசு திட்டங்களையும் நமது கொடையாளர்கள், நன்கொடையாளர்கள், பெரும் கொடையாளர்கள் மூலமாக தேவையான வசதிகளை செய்து தருவதற்குமான ஒரு கட்டமைப்பு இந்த காசி சத்திரத்தில் உள்ளது. இந்த காசி சத்திரத்தினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும், அரசு நலத்திட்டங்களையும் ஒருங்கிணைத்து கிராமப்புறம் வளர்ச்சி சார்ந்த திட்டங்களை நமது 76 ஊர்களுக்கும் கொண்டு வந்து அங்குள்ள நமது நகரத்தார் பெருமக்களுக்கு கல்வி சார்ந்த, வேலைவாய்ப்பு சார்ந்த, திறன் மேம்பாடு சார்ந்த, மருத்துவம் சார்ந்த, முதியோர் நலன் சார்ந்த அனைத்து விதமான உதவிகளையும் அரசு நலத்திட்டங்கள் மூலமாக கொண்டு வருவதற்கான அனுபவமும் பயிற்சியும் கல்வி தகுதியும் எனக்கு உள்ளது. 2026-29 காசி சத்திர பருவத்திற்கு தேர்தலில் உதவி செயலாளர் போட்டிக்கு களம் காண்கிறேன். அதில் ஜெனரல் பாடி மெம்பராக இருக்கும் வாக்காளர்கள் அனைவரும் அவர்களுடைய பொன்னான வாக்குகளை எனக்கு அளித்து என்னை வெற்றி பெறச் செய்து காசி சத்திரத்தின் மூலமாக நமது நகரத்தார் சமுதாயம் மேம்படுவதற்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு தருமாறு பணிவன்போடு சிரம் தாழ்ந்து கரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நமது காசி சத்திரத்தின் மூலமாக நமது சமுதாயத்துக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தலாம். அதில் முக்கியமாக நமது நகரத்தார் சமூகத்தில் புள்ளிகள் பெருக வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்வதற்கான ஃபேமிலி பிளானிங் திட்டம் அரசாங்க அளவிலேயே மாறிவிட்டது. 3வது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு மாநில அரசாங்கங்கள் ஊக்கத்தொகை அளிக்கின்றன. அதுபோன்று நமது நகரத்தார் சமுதாயம் புள்ளி பெருகுவதற்கு ஸ்பான்சர்கள் மூலம் ரூபாய் 2 லட்சம் பெற்று தருவதற்கான முயற்சி மேற்கொள்வேன். இதன் மூலமாக நமக்கு குழந்தைகள் அடாப்ஷன் பண்ணுவதற்கும், பெண் குழந்தைகள் தடுமாற்றமாக கிடைக்காமல் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு புள்ளிகள் பெறுவதன் மூலமாக திருமண வரன்களும் எளிதாக அமையும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் பொன்னமராவதியை சார்ந்து காசி சத்திரத்தின் கிளை அமையும் பட்சத்தில் இதை சுற்றியுள்ள நகரத்தார் கிராமங்கள் 10-15 கிராமங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு விசேஷங்களுக்கு வரக்கூடிய நம் நகரத்தார் பெருமக்களும் நமது அடுத்த தலைமுறை குழந்தைகளும் 2-3 நாட்கள் தங்கி இருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அவர்களை நம்மூர் பக்கம் ஈர்ப்பதற்கும் இந்த காசி சத்திரத்தினுடைய கிளை பெருந்துணை புரியும். இது மட்டுமில்லாமல் நமது 9 கோயில்களும் ஏகப்பட்ட முன்னோர்கள் வாங்கி வைத்த நிலங்கள், சொத்துக்கள் பெருமளவில் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. அந்த சொத்துக்கள் அனைத்தையும் தரை வாடகைக்கோ அல்லது லாங் டேர்ம் லீஸ் 99 வருட லீஸு என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கோயில் சொத்துக்களை பயன்படுத்தி காசி சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய ஒருங்கிணைந்த முயற்சியினால் நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு வேளாண் கல்லூரியோ அல்லது கால்நடை கல்லூரியோ அல்லது தோட்டக்கலை கல்லூரியோ அந்த கிராமப்புற வளர்ச்சி சார்ந்த கல்லூரிகளை முதல் ஆரம்பமாக எடுத்து அதற்கு தேவையான மனிதவள மேம்பாடு மற்றும் பயிற்சி திறன் மேம்பாடுகளை கொண்டு வந்து அதை வருமானம் பெருக்கும் வகையில் அந்த நில சொத்துக்களை பயன்படுத்துவதற்கு ஆவண செய்யலாம்.
இதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள், கால்நடை வளர்ச்சி திட்டங்கள், அதற்கான மானியங்கள், சோலார் திட்டங்கள் என்று பல்வேறு உள்ளன. அதனை பயன்படுத்தி நம் நகரத்தார் சமுதாயம் வேலைவாய்ப்பும் பெறலாம், வருமானமும் பெறலாம், அடுத்த தலைமுறைக்கான கல்வியும் கிடைக்கும், அவர்கள் வாழ்வும் உயரும். இந்த மிக முக்கியமான இந்த திட்டம் அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளால் விரிவுபடுத்தப்படும் போது பல்வேறு வகையான கல்வி நிறுவனங்கள் நம் ஊர் பக்கம் உருவாகி ஆள் போல் ஆலமரம் போல் தலைத்து நின்று பிற்காலத்தில் ஒரு நகரத்தார் பல்கலைக்கழகமாக வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. இதனை செய்வதற்கான நிதி ஆதாரங்கள் நம் நகரத்தாரிடம் பெருமளவில் உள்ளது. நம் இளைய தலைமுறையை இதை நோக்கி ஈர்ப்பதற்கு இந்த திட்டங்கள் மிகவும் துணை புரியும். இது மட்டுமல்லாமல் காசி சத்திரம் சார்ந்த சொத்துக்களையும் கல்கட்டா சொத்துக்களையும் மீட்பதற்கான அனுபவமும் ஆற்றலும் எனக்கும் உள்ளது. ஏனென்றால் கோயில் சார்ந்த நிலங்களை பாதுகாப்பதற்காக, சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நானே முன்னின்று பார்ட்டியின் பர்சனாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலையும் இந்து அறநிலையத்துறை சார்ந்த துறைகளிலும் அது சம்பந்தப்பட்ட கேஸுகளை முன்னின்று நடத்தி வருகிறேன். அது மட்டுமல்லாமல் நமது இளைஞர்கள் இன்டர்ன்ஷிப் பெறுவதற்கு, அதாவது களப்பணி பயிற்சி பெறுவதற்கும் வணிக அளவில் விரிவடைவதற்கும் காசி சத்திரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானங்களையும் கட்டிடங்களையும் வட இந்தியாவில் அவர்கள் தங்கியிருந்து பணிபுரிவதற்கும் வணிகம் செய்வதற்கும் அவர்களுக்கு ஸ்பான்சர் மூலமாக ஸ்டைஃபன் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் என்று அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும், தங்குமிடம், உணவு மற்றும் பயிற்சி காலத்திற்கு தேவையான நிதி உதவியை ஸ்பான்சர் மூலமாக பெற்றுக் கொடுத்து அவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களில் வணிகம் செய்வதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பதற்குமான இன்டர்ன்ஷிப் பயிற்சியை ஊக்குவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வேன். இதுபோன்று நகரத்தாருக்கு சமுதாயத்துக்கு தேவையான கல்வி, வேலைவாய்ப்பு மட்டுமல்லாமல் நமது முதியோர் சார்ந்த மருத்துவ நலன் திட்டங்களை மிக எளிமையாக மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தலாம். மக்கள் மருந்தகம் மட்டுமல்லாது மத்திய அரசே கொடுக்கக்கூடிய பிரீமியம் ஃப்ரீ 5 lakh rupees இன்சூரன்ஸ் திட்டங்களை 70 வயதுக்கு மேற்பட்ட நமது நகரத்தார் முதியோர் அனைவருக்கும் கிடைப்பதற்கான திட்டம் உள்ளது. அதை செயல்படுத்துவதற்கான கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ், அதாவது கலந்தாலோசனை மையங்களை உருவாக்கி மதுரையில் உருவாகி கொண்டிருக்கும் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அகில இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக நமது நகரத்தாருக்கு ஹை டெக்னாலஜி மெடிக்கல் கேர் அவர்களுக்கு கிடைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து தர முடியும். ஆகவே இந்த காசி சத்திர தேர்தலில் துணை இணைச் செயலாளராக களம் காணும் டாக்டர் ஏ ரங்கநாதன் MBBS MBA MD ஆகிய எனக்கு, வி லட்சுமிபுரத்தை சார்ந்த வைரவன் கோயிலை சார்ந்த எனக்கு உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெறச் செய்யுமாறு தாழ்மையுடனும் அன்புடனும் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்.